கடவுளின் சொர்க்க பூமியான கேரளாவில் உடுமலைப்பேட்டை டு மூணார், மறையூர், காந்தலூர் இடைப்பட்ட இடத்துல ரிட்டையர்மெண்ட் விழா மற்றும் பண்ணை வீடுகள் அமைக்க சிறந்த இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் முன்பதிவு செய்து கொண்டால் முன்னுரிமை அளிக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள். இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். நான் டைரக்டர் சாமி. ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறேன். பிடி செல்வகுமார் சார், அவர் எனக்கு ஒரு 20 வருஷமாக தெரியும். ஒரு மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த ஒரு பிஆர்ஓ, ரிப்போர்ட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர். அவர் கலப்பை மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்து இப்போது ஒரு மிகப்பெரிய சேவைகள்லாம் பண்ணிகிட்ருக்கார். வழக்கமாக சேவைங்கிற பேரில் அடுத்தவங்களோட காசை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இவர் சொந்த காசை போட்டு நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறைகளும், அவர் எனக்கு பர்சனலாக தெரியும், அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் உண்மை தான். நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறைகளும் கலையரங்கங்களும் கட்டி கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி நிறைய பேருக்கு ஆடுகள் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் ஒரு சினிமாவுக்கு பயங்கரமாக சினிமாவில் ஹார்ட் ஒர்க் பண்ணவர். நடிகர் விஜய் அவர் அறிமுகமான படத்துலேருந்து புலி படம் வரைக்கும் கூடவே இருந்து அவரை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, எப்படி பெரிய ஹீரோவாக்குறதுன்னு சொல்லிட்டு 2 பேர் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஒன்று எஸ்.ஏ. சந்திரசேகர் சார், விஜயோட ஃபாதர். இன்னொன்று பிடி செல்வகுமார் சார். விஜய் இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணங்களில் பிடி செல்வகுமார் சாரும் ஒன்று. அந்தளவுக்கு ஒவ்வொரு படத்துக்கும் எப்படி விஜயை கொண்டு போகிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணார். அப்புறம் புலி படம் உங்களுக்கு தெரியும். புலி படத்தை அவர் ஆக்சுவலி பிடி செல்வகுமார் சார் பிஆர்ஓ வேலை செஞ்சுக்கிட்டு படம் டைரக்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். 9 குருன்னு ஒரு படம், அதை பண்ணி நல்லா போச்சு. அதுக்கப்புறம் ஏவிஎம்முக்காக காசே தன் கடவுளன்னு ஒரு படம் பண்ணுறப்போ அப்போ விஜய் கூப்பிட்றாரு. அவரை கூப்பிட்டு இங்கே ப்ரொடியூசர் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுக்குறாரு. அந்த படம் தான் புலி. சரி இவருக்கும் சரி இவ்வளோ பெரிய ஹீரோ நம்மளுக்கு டேட்டு கொடுக்குறாருன்னு அவரும் சிபு தமீம் சாரும் சேர்ந்து பண்ணுறாங்க. இப்போ அதில் என்ன காமெடினா, அந்த கதையை சூஸ் பண்ணது விஜய் சார், டைரக்டரை சூஸ் பண்ணது விஜய் சார். இந்த ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கதை கேட்டு, ஏன்னா விஜய் ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்டு தான் படம் பண்ணுவார். அந்த சமயத்தில் சரி இந்த கதையை பண்ணலாம், சிம்பு தேவன் டைரக்டர் வச்சு பண்ணலான்னு பண்ணது விஜய் சார். அதுக்கு பிடி செல்வகுமார் சார் சிபு தமீம் சார் கூட சேர்ந்து அந்த படத்துக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு என்னென்னலாம் முடியுமோ, ஸ்ரீதேவி மேடம், சுதீப் கிச்சா, அப்புறம் ஸ்ருதி எல்லாம், இது மாதிரி எவ்வளோ ஆர்டிஸ்ட் முடியுமோ அவ்வளோ பேரை கொண்டு அந்த படத்தை எடுத்தாங்க. அப்புறம் படம் ஓடுறது நம்ம கையில் இல்லை, நல்ல ஸ்கிரிப்டும் நல்ல மேக்கிங்கும் இருக்கணும். அது ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகணும். அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஃப்ளாப் ஆனோடனே பிடி செல்வகுமார் சார் தூக்கி ஓரமாக போட்டார் விஜய் சார். கதையை சூஸ் பண்ணது நீங்கள், ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணது நீங்கள், டைரக்டர் சூஸ் பண்ணது நீங்கள். நான் வெற்றி வந்தால் மட்டும் விஜய் சார் அவர் எடுத்துக்குவார், வெற்றி என்னது அப்படின்னு. தோல்வி வந்தால் உடனே விட்டுட்டு ஓடிடுவார். இது மாதிரி அவ்வளோ ப்ரொடியூசர், நிறையா ப்ரொடியூசர்கிட்ட ஏன்னா நான் விஜயோட ஃபாதர் எஸ்ஏசி சார்கிட்ட ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், பர்சனலாகவே தெரியும். அப்போ எப்படின்னா வெற்றி வந்தால் உடனே அது அவருக்கு சம்பளம் ஏறிடும், பங்கு போட்டுக்குவார். தோல்வி வந்தால் உடனே ஒரு ப்ரொடியூசர் மேலே, டைரக்டர் மேலே தூக்கி போட்டு அப்படியே சைலண்டாக இப்போ எஸ்கேப் ஆகி அடுத்த படத்துக்கு போயிடுவார். இதுதான் விஜய் சாரோட ரூல், கொள்கை. இப்போ பிடி செல்வகுமார் சார் சர்வீஸ் பண்ணுறாரு நல்லா. இப்போ அந்த சர்வீஸை தானாக பண்ணிக்கிட்டு இருந்த சர்வீஸை தன்னோட பணங்களில் வச்சு தன்னோட பணத்தை எடுத்து மக்களுக்கு சர்வீஸ் பண்ணவர். இந்த சர்வீஸ் இந்த சேவையை இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அப்படின்னு இப்போ அரசியல் கட்சியில் சேர்ந்துருக்காரு, டிஎம்கேயில் சேர்ந்துருக்காரு. வர்த்தக அணி துணை செயலாளர் மாநில அளவில் பதவி வாங்கியிருக்காரு. அவர் அரசியல்லாம் இன்னும் நிறையா சேவை பண்ணுவார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை. ஏன்னா
நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ண முடியாத படங்களை ரிலீஸ் பண்ணார். என் படம் வந்து மிருகம், சிந்து சமவெளி எல்லாம் அவர் தான் ரிலீஸ் பண்ணது. அதே மாதிரி நிறையா பேருக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் பாலமாக இருந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நல்ல மனிதர். இதில் இன்னொரு விஷயத்தை பற்றி சொல்லணும். நம்ம விஜய் சார் இப்போது அடிக்கடி ஊழலை பற்றி பேசுகிறாரு. ஏன்னா இது நம்ம திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காரு. விஜய் ரொம்ப பெரிய ஹீரோ, இப்போ பெரிய நாம் தமிழர் கட்சின்னு வச்சுருக்கிற ஆள். ஆனால் பேசுகிறப்போ கொஞ்சம் கரெக்டாக பேசணும். ஊழலை பற்றி நிறையா பேசுகிறாரு. 2 விஷயம் கேட்கணும் விஜய் சார்கிட்ட. ஒன்று, ஊழலை பற்றி இவர் பேசுகிறாருல, இவர் ஒரு படத்துக்கு வந்து ஆரம்ப காலங்களில் லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பார், அப்புறமா கோடிக்கணக்கில். அப்புறம் அந்த கில்லியெல்லாம் வந்ததுக்கப்புறம் 10 கோடி, 20 கோடி, அப்படியே 50 கோடி, 100 கோடி, 150 கோடி, 200 கோடிலாம் சொல்கிறாங்க. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். இவர் வாங்குகிற பணத்தை அப்படியே வந்து கணக்கு காட்டி, நான் 100 கோடி வாங்குகிறேன், 150 கோடி வாங்குகிறேன், 200 கோடி வாங்குகிறேன் அப்படின்னு கணக்கு காட்டி அதுக்கு அப்படியே வரி கட்டுறாரா? அப்படி பண்ணால் அவர் ஊழலை பற்றி பேசலாம். ஏன்னா அவர் கரெக்டாக இருக்கார். ஆனால் எத்தனை கோடிக்கு வரி கட்டுறாரு? ஒரு 10 கோடிக்கு 20 கோடிக்கு கட்டுவார். அதுக்கப்புறம் முக்கியமாக வாங்கின காருக்கே டேக்ஸ் கட்டலன்னு சொல்லிவிட்டு கோர்ட்டு வார்ன் பண்ணி கோர்ட்டை சீட் பண்ண போய் அதுக்கு 1.5 கோடி ரூபா வந்து ஃபைன் கட்டினார். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், என் நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் அப்படிங்கிறாரு. அந்த நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்கள் நான் வந்து அரசியலுக்கு வந்து தான் பண்ண போகிறேன், பெருசாக சேவை பண்ண போகிறேங்கிறாரு. சந்தோஷம், மகிழ்ச்சி, பண்ணட்டும். ஆனால் ஒரு விஷயம், இப்போ நடிகர் சூர்யா, நடிகர் கார்த்திக் சார், நடிகர் சூர்யா சார் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுட்டு எத்தனை 1000 பேரை வந்து கிராஜுவேட் ஆக்குறாங்க. கார்த்திக் சார் வந்து எத்தனை பேருக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்கெல்லாம் வந்து அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும் இல்லை. நீங்கள் இத்தனை படம் பண்ணி 200 கோடி சம்பளம் வாங்குற அளவு இது வரைக்கும் மக்களுக்கு என்ன பண்ணீங்க? கடைசியாக 2 வருஷமாக அந்த 234 தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு 10th +2 படித்தவங்களுக்கு நீங்கள் எலெக்ஷனில் நிற்க போகிறீங்க, அரசியலுக்கு வர போகிறீங்கிறப்ப ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்க. இப்போ ரசிகர்களுக்கு நீங்கள் சரியான ஊழலை பற்றி பேசுகிற உண்மையான ஆளாக இருந்தால் தேட்டரில் என்ன டிக்கெட்டோ அந்த என் படத்துக்கு அந்த தான் விற்கணும்னு சொல்லுங்கள். தேட்டரில் 100 ரூபானா 100 ரூபாய்க்கு டிக்கெட் வைங்க, 150 ரூபாய்க்கு 150, 190, 150 ரூபானா 150 ரூபாய்க்கு வைங்க, 190 ரூபானா 190 ரூபான்னு விற்க சொல்லுங்கள். 2000 ரூபா, 3000 ரூபா, 1500 ரூபாலாம் டிக்கெட் கொடுத்து சாதாரண கூலி தொழிலாளி சின்ன பசங்க வந்து டிக்கெட் கொடுத்து வாங்குறாங்க. அந்த ஊழலை முதல்ல நிறுத்துங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஊழலை ஒழிக்க போகிறாங்கிறீங்க. தீய சக்தின்னு நீங்கள் நிறையா பேசுகிறீங்க. டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகளும் கிட்டத்தட்ட 50 வருஷமாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்த மாதிரி வந்து சமுதாயத்தில் ரொம்ப அடித்தட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரு 3 தலைமுறையாக இப்போ படித்து நான் வந்து படிக்கிற காலத்தில் எங்கள் ஊரில் நான் மட்டும்தான் கிராஜுவேட்டு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா எங்கள் தெருவில் 10 பேர் கிராஜுவேட்டு, எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு 100 பேர் கிராஜுவேட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யார்? விஜய் சாரா? டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்த திராவிட கட்சிகள். பெரியாரிலேருந்து அண்ணா, அண்ணாவிலேருந்து வந்த கலைஞருக்கு அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா மேடம் எல்லோரும் சேர்ந்து பண்ணது. இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா 50 வருஷமாக. இதுக்கு காரணம் இந்த டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான். இதை மறக்க முடியுமா? அவங்க தீய சக்தின்னா நீங்கள் வந்து யார்? நீங்கள் வந்து உங்கள்கிட்ட உண்மை இல்லையே. உங்களுக்கு உழைச்ச பிடி செல்வகுமார் சார், அவரை தூக்கி போட்டிங்க. உங்களை வந்து ஒரு எஸ்.ஏ. சந்திரசேகர் சார் 0லேருந்து பெரிய ஹீரோவை கொண்டு வந்திருக்காரு. வயசான காலத்தில் பெற்றவங்களையும் தூக்கி போட்டிங்க. கூட வேலை செய்கிற பசங்க இருக்காங்கல்ல, மேக்கப் மேனு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, டிரைவரு, இவங்களெல்லாம் தூக்கி போட்டுறீங்க. ப்ரொடியூசர்ஸ், ஹிட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கு திரும்பி பணம் கொடுப்பீங்க. ஃப்ளாப் கொடுத்தோன்னா உடனே அதை தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா கதையை சூஸ் பண்ணுறது நீங்கள், டைரக்டர் சூஸ் பண்ணுறது நீங்கள், ஃப்ளாப் மட்டும் பொறுப்பு வந்து தயாரிப்பாளர். என்ன சார் இது நியாயமா? அது அதுக்கப்புறம் தீய சக்தின்னு சொல்கிறீங்க நீங்கள். இந்த சமுதாயத்தை, தமிழ் சமூகத்தை 60 வருஷமாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் படிப்பு, மருத்துவம், விவசாயம், தனி மனித வருமானம் இப்படின்னு சொல்லி கொண்டு வந்த திராவிட கட்சிகள் டிஎம்கே தீய சக்தியா?
அப்புறம் வந்து ஏடிஎம்கேன்னு சொல்கிறீங்க நீங்கள். அவங்க வந்து தேசிய கட்சிக்கு சொம்படிக்கிற கட்சி அப்படின்னு. என்ன ஏடிஎம்கே வந்து இப்போ எப்படி இருக்கலாம், ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் இருந்தப்போ தான் சார் மக்கள் அரிசிக்காக போராடினாங்க. நான் சின்ன வயசில் இருக்கப்போ எம்ஜிஆர் இருந்தப்போ 1.25 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி போட்டார். அப்போ தான் அரிசி உணவு நல்லா சாப்பிட ஆரம்பித்தாங்க. இப்போது ஸ்டாலின் சார் வந்து முதல்வர் ஸ்டாலின் மதிய உணவு கொடுத்துக்கிட்டு இருந்ததை காலை உணவு திட்டமும் கொண்டு வராரு. சாப்பாட்டுக்கு நீங்கள் வந்து இல்லாமல் கஷ்டப்படுறீங்களா சார்? காலையில் சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வர புள்ள வந்து அம்மா அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க வந்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக உணவு போடுறாரு. அவர் எப்படிங்க தீய சக்தி? அங்கே கொஞ்சம் கரெக்டாக பேசுங்க. வாங்க, அரசியலுக்கு வாங்க, வெற்றி பெறுங்க, வாழ்த்துக்கள். ஆனால் தமிழ் சமூகத்தை, தமிழ் மக்களை அறிவுபூர்வமாக எப்படி முன்னேறுறதுன்னு யோசிங்க சார். எங்கேயோ பேச ஆரம்பித்து எப்படியோ போயிடுச்சு. பிடி செல்வகுமார் சார் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவர் வந்து அவருக்கும் உண்மை தெரியும் நிறையா. அவர் வந்து இந்த அரசியலில் பெருசாக வெற்றி அடைஞ்சு பெரிய பெரிய சேவைகள் அரசியல் பின்புலத்தோடு செய்யணும்னு எல்லாம் வல்ல இறை பேராற்றலை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.